இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்புவோம். யாத்திராகமம் 3:8. அவர்களை ஏப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவர் என்பது இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல ஜீவியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் அதைத்தான் நமக்கு செய்ய விரும்புகிறார். எனக்கு எப்படி தெரியும்? காரணம், வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அன்றைக்கு அவர் செய்தது ஒரு படவிளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு செய்வார். கடவுள் எப்படி நடத்துவார்னு தெரியாது பிரதர். நாளைக்கு என்ன செய்ய போகிறாரோ, நேற்றுக்கு என்ன செய்தாரோ அதுதான் நாளைக்கு என்ன செய்வார். நேற்றுக்கு என்ன செய்தார்? அவர்களை அருமையானவர்களே கசப்பிலிருந்தும் இடுக்கத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் ஷவுக்கடியிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை அவர் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். குழம்பக்கூடாது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய மன குழப்பம்தான் அநேக நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க காரணம். சந்தேகம், அவிசுவாசம். அருமையான இவைகள் தான் பெரிய எதிரிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு காட்டிலும் பெரிய எதிரி நம்முடைய மனதிலே குடியிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அவிசுவாசம், சந்தேகம், பயம் என்பவைகள் மகா பெரிய எதிரிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் வசனத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாஸ்டர், நான் ஜெபிக்க போகிறேன் பாஸ்டர், நல்லது. ஆனால் வசனத்தை கவனிக்கும் பொழுது தான் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அருமையானவர்களே, ஆகவே இங்கே 2 தேசத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று எகிப்து, அடுத்தது கானான். எகிப்திலிருந்தவர்களை விடுதலையாக்கி கானானுக்கு உள்ளே வைத்தார். எகிப்து கானான் கிடையாது, கானான் எகிப்தும் கிடையாது. கவனியுங்கள். ஆகவே முற்றிலும் வேறுபட்ட ஒரு தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போனார். மனதில் இதை வையுங்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அழைப்பு கொடுத்தவர்கள் கர்த்தரனை முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேசத்துக்கு, ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறார் என்பதை நம்ப வேண்டும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் உபாசம் இல்லை, ஜபமும் இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட் மனதில். அருமையானவர்களே, கர்த்தர் அவர் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய ஆசை என்ன, என்னை பற்றி அவர் போட்டிருக்க படம் என்ன, இதுதான் மிக மிக முக்கியம். அருமையான கவனியுங்கள். ஆகவே நல்ல ஒரு தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணார். இன்றைக்கும் கர்த்தர் அதைத்தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், செய்ய விரும்புகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று நம்புங்கள். முன்னால் பீடி குடிப்பேன், பீடி குடிக்க மாட்டேன், அது நல்லது. ஆனால் கிறிஸ்தவ ஜீவம் வெறும் பீடியும் பொடியும் இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே, இது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். இது பொடியும் பீடியும் சினிமாவும் இல்லை. பொடியை விட்டது நல்லது. இப்போ எங்கே போயிருக்கீங்க அதான் கேள்வி. விட்டது சரி, எங்கே இருக்கிய நீங்கள் அதான் கேள்வி. கர்த்தர் ஒன்றிருந்தவர்களை நீக்கி அடுத்ததுக்கு உள்ள கொண்டு என்ன செய்தார், வைத்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சாட்சி என்னன்னு சொன்னால், அருமையானவர்களே, பாலும் தேனும் விசாலமும் இதுதான் சாட்சி. ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், ஐயா பெரிய சாட்சி ஒன்று இருக்குது, உங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கோயிலில் சொல்லணும்னு சொன்னார். நான் என்னன்னு கேட்டேன். அவர் தான் ஜெயில் கம்பியை வளைச்சவர் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், எங்கள் கோயில் கம்பியில் வளைக்காமல் இருந்தால் சரி, இதுவா பெரிய சாட்சி? பெரிய சாட்சி எதுன்னு கேட்டால் பால் தேனு விசாலம் தான் பெரிய சாட்சி. ஆமாம், அருமையால் கவனிங்க. ஜெயில் கம்பியை முன்னால் வளைச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் அதை மறந்துடுங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்லாதுங்க. காரணம், அவனும் ஜெயில் கம்பியை எப்படி வளைக்கிறதுன்னு அவன் திட்டப்பட்டு இருப்பான்.
ஜெயிலுக்கு போகிறதும் கம்பியை விளைக்கிறது இது முக்கியம் இல்லை தேவன மக்களே. பாலை சாப்பிடணும், தேனை சாப்பிடணும், எல்லாம் விசாரத்தில் கூடியிருந்து இந்திய தேசத்துக்கு லாபமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் அழைப்பு, அதுதான் அழைப்பு. நாங்கள்லாம் இதெல்லாம் பெரிய சாட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் சாட்சியே இல்லைங்கிறது. கவனிங்கள், அவை எகிப்து அருமையான பிசாசன் ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கானான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா கசப்பு, தீமை, இடுக்கம். இதுதான் எகிப்தினுடைய அடையாளம். ஜீவனையும் கசப்பாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்தியர் இஸ்ரவேலுடைய ஜீவனையும் கசப்பாக்கினார். செத்தா நல்லா இருக்குமே தான் யோசித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேரும். அவ்வளவு இடுக்கம், அவ்வளவு நெருக்கம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா உடனே நீல நதிக்குள்ள தூக்கி எரிஞ்சிருவாங்க பாருங்க, அவ்வளவு கஷ்டம். அதுதான் எகிப்து, அதுதான் பிசாசின் ராஜ்யம். அருமையானவர்களே, திட்டமாய் மனதிலே பயித்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து தூக்கி எடுக்க முடியுதான். தேவன் மோசே அனுப்பினார். புதிய ஏற்பாட்டில் தேவன் இயேசுவை என்ன செய்தார், அனுப்பினார். ஆகவே ஒரு பெரிய திருப்பம் கிபி கிமுக்குள்ள இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிமு என்பது கசப்பு, இடுக்கம், தீமை. கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை சந்தித்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் முற்றிலும் மாறிவிடும். நன்மை, இனிப்பு, விசாலம், இந்த மூன்று தான் தேவனுடைய திட்டம் என்பதை மனதில் பதியுங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி அதுதான் திட்டம், உங்கள் தொழிலை பற்றி தேவனுக்கு அதுதான் திட்டம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தேவனுக்கு அதுதான் திட்டம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். சில சமயங்களில் சந்தேகங்கள் வரும்போது கர்த்தாவை மனதில் ரத்தம் என்ன செய்யட்டும், விழட்டும், என்னை மாற்றும். நீர் மாற போகிறதில்லை. ஆனால் நான் கசப்பையும் அது இது இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு தீமை வந்துடக்கூடாது. காரணம், இந்த மனது ஒரு சுவிட்சு மாதிரி இருக்குது பாருங்க. ஃபேனுங்க ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒரு சுவிட்சு அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியாது. 100 அடி தூரத்தில் அங்கே இருக்குது. அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணால் அங்கே ஃபேன் ஆன் ஆகும், அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபேன் ஆஃப் ஆயிரும். அதே போல் மனது ஒரு பெரிய சுவிட்சு மாதிரி இருக்குது. மனதில் அருமையானே கசப்பையும் தீமைகளையும் உள்ளே வைப்பீர்களானால் தேவன் நல்லவராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பலிக்காது. சரி, சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் பெரியவர், என்ன வேணாலும் செய்வார். இந்த புத்தீனமான எண்ணங்கள்லாம் விட்டுறணும். அருமையான கவனிங்கள், நம்முடைய கோஆபரேஷன், நம்முடைய பார்ட்னர்ஷிப்பு, நம்முடைய பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வகிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஞானம் உள்ளவர்களாக இருங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அருமையான கவனியுங்கள். ஆகவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நம்முடைய கசப்பு, நம்முடைய தீமைகள், நம்முடைய இடுக்கம் எல்லாவற்றையும் தான் மேலே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இனிப்பையும் நன்மையும் விசாலத்தையும் நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். அதுதான் நம்முடைய பங்கு. எல்லாரும் சொல்லுவோம், இனிப்பும் விசாலமும் நன்மையும் மாத்திரமே கல்வாரியின் மூலமாக எனக்கு நியமிக்கப்பட்ட பங்கு. திட்டமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதான் பேசிக் லெசன். அருமையானவர்களை கவனியுங்கள். மனது இதில் செட் ஆகும்போது அதுக்கப்புறம் கர்த்தர் நன்மைகளையும் விசாலத்தையும் இனிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நான் வழியை வகுத்து விடுகிறோம். நாம் கசப்பில் செட் பண்ணியிருந்தோம்னா கர்த்தர் இனிப்பை நம்ம கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. மனது தான் ஆசீர்வாதத்தின் கதவு என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவதான் வேதம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் மனது வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். முதலாவது கர்த்தர் நம்முடைய ஆவியை கேட்கிறாரு. மனிதன் 3 பகுதி உடையவன். ஒன்று ஆவி, அடுத்தது மனது, அடுத்தது சரீரம். மறுபடியும் சொல்றேன், ஆவி, மனது, சரீரம். முதலாவது கர்த்தர் அந்த ஆவியை கேட்கிறாரு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உள்ள கர்த்தர் சுத்தம் பண்றாரு. அது போதாது. அருமையான பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைச்சி போச்சு. ஆனால் அந்த பூலோகத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழியைத்தான் யோவான் சொல்லுகிறாரு, பிரியமானவனே, உன் மனது வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இந்த பூலோகத்தில் இருப்பாய். பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். இயேசுதான் டிக்கெட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு ஒரு மன்னன் கிறிஸ்துவே உள்ள வாரம் கூப்பிடுறானோ அன்றைக்கே பரலோகத்தில் சீட்டு ரிசர்வ் ஆயிடுச்சு. அநேகர் இன்னைக்கு சொல்லுறது போல சட்டையை மாத்துறதும் வேட்டியை மாத்துறதும் முடிய கட்டையா விட்டுறதும் நகையை கழட்டுறதும் இதெல்லாம் பண்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. இது பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இல்லை. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி இயேசு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும். ஆனால் அந்த பூலோகத்தில் 50 ஆண்டுகள் எப்படி வாழ போகிறோம்?
அதுதான் கேள்வி. அநேருக்கு இதை பற்றி சிந்தனையே கிடையாது. அநேக பிரசங்கமாக பற்றி நிறைய பிரசங்கமாக இருக்குது. ஆகவே அநேகர் வாழவில்லை பாருங்கள். இந்த பூலோகத்தில் இந்த பூலோக வாழ்க்கை முக்கியமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் மனதில் வந்து போச்சு. பரலோகம் தான் கவனிங்களா. ஆனால் கர்த்தர்னு சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போகணுன்னா ஆவி ரட்சிக்க பண்ணணும், பூலோகத்தில் நல்லா வாழணும்னு சொன்னால் மனது ரட்சிக்கப்பட வேண்டும். இது ஒரு பெரிய சவால் என்பதை தெரிந்து கொள்வது. இதற்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா காலமாக கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறது இல்லை. மனதை மாற்ற வேண்டும். வார்த்தையின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய எண்ணங்களின்படி மனதை மாற்றணும். கவனிங்கள், இந்த புஸ்தகங்கள் தேவனுடைய விருப்பங்கள் நிரம்பிய புஸ்தகம். இது ஒரு மத புஸ்தகம் கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. இப்போ கவனிங்க, நான் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு சொன்னால் என்ன நினைக்கிறேனோ அதை என்ன செய்கிறேன், பேசுகிறேன். முதலாவது எண்ணங்கள், விருப்பங்கள், இரண்டாவது பேச்சு. அதே போல் தேவன் முன்கூட்டியே நம்மளை பற்றி நினச்சிட்டாரு, சில விருப்பங்களை வச்சுட்டாரு. அதைத்தான் இந்த வார்த்தைங்கிற வடிவில் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இது தேவனுடைய எண்ணங்கள் அடங்கிய புஸ்தகம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? எல்லாரும் தூக்கி காண்பீங்கள். எல்லாரும் சொல்லுவோம், இது தேவனுடைய எண்ணங்கள் அடங்கிய புஸ்தகம். மறுபடியும் சொல்லுவோம், என்னை பற்றிய தேவனுடைய எண்ணங்கள் அடங்கிய புஸ்தகம் இது. இதை எடுக்கும்போது அருமையானவர்களே பாருங்கள், தேவன் உங்கள் மேலே என்ன விருப்பம் வச்சிருக்காரு, அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அதை புஸ்தக வடிவில் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மக்களாகவே தேவனுக்கு உங்களை பற்றிய திட்டம் என்ன, விருப்பம் என்ன, இனிப்பு, விசாலம், நல்ல ஒரு ஜீவியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மாறமாட்டார். ஆகவே மனதில் இதை பதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக இடங்களில் இன்றைக்கி வனாந்திர பிரசங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் மக்களை, வனாந்திரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், தண்ணீர் இல்லாத இடம், வறட்சியான ஒரு இடம், அதுதான் வனாந்திரம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் அதுக்கு நேர் மாறான ஜீவியம் என்று தேவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில வசனங்களை பார்ப்போம், வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 2:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். என்ன தேசம்? சத்தமா சொல்லுங்கள். கர்த்தர் சொல்றாருங்க. அவர் கிறிஸ்தவ ஜீவியத்தை சொல்லும்போது, இந்த குமாரனா இயேசுவை கல்வாரி சிலுவையில் பலி கொடுத்து, உன்னை நான் கூப்பிட்டுருக்கேன், அழைச்சிருக்கேன், இவ்விடத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறேன். நோக்கம் என்ன தெரிஞ்சுக்க. புஸ்தகத்திலிருந்து யாரோ ஒருத்தர் சொன்ன பிரசங்கத்துக்கு வனாந்தர வறட்சின்னு பேசிட்டு இருக்காத, எதிர்காலம் கெட்டு போகும். எல்லாரும் சொல்லுவோம், செழிப்பான தேசத்தின் நன்மையை சாப்பிடும்படிக்கு தேவன் என்னை இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். இந்த ஒன்று போதும் உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன் நான் சொல்றேன். ரொம்ப தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். பூரா சர்வ குழப்பம், கர்த்தரை பற்றி 1000 சந்தேகம், கேள்வி எல்லாம் இவனுக்கு தெரியும் பாருங்க. அன்பான, ஒன்று தெரிஞ்சா போதும், என் தேவன் இயேசுவை சிலுவையிலே பலி கொடுத்து நன்மை சாப்பிடும்படிக்கு என்னை கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு என்ன செய்திருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ தேங்க்யூன்னு சொல்லாம எப்படி இருக்க முடியும்? இப்போ லோ 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 லோன்னு பாருங்க, நான் மண்டாடுறேன், கெஞ்சுறேன்னு சொல்லிட்டு இருக்கல. தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் ஒன்றும் செய்யலை, நீரே எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த நல்ல தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறீர், அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இதில் நான் இன்றைக்கு உண்மை நினைத்து உண்மை உயர்த்தி நீர் கொடுக்குற நன்மைகளை கரை நீட்டி வாங்கி சாப்பிட்டு இந்த பூலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். ரொம்ப அதிக பிரசங்கியா அருமையான, ரொம்ப தெரிஞ்சதுனால இன்னைக்கு அநேகம் ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தேவன மக்களே, கொஞ்சம் தெரிஞ்சா போதும், சரியா தெரிய வேணும். பாருங்கள், எங்க அப்பா மிலிட்ரிக்காரர், அந்த வெள்ளக்காரங்காலத்திலேருந்தே அங்கே இருந்தவர் பாருங்க. அவர் சொல்லுவார், டூ ஒன் திங் அண்ட் டூ இட் ரைட்டு. அதான் வெள்ளக்காரன் அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம் சொல்லுவார். ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, ஒன்றை தெரிஞ்சுக்க, அதை சரியா என்ன செய்துக்க, தெரிஞ்சுக்க. ரொம்ப சாதிக்கணும் செய்யணும்னு நினைக்காத, ஒன்றை செய்ய, அதை திருந்த செய், ஒன்றை செய்ய, அதை சரியா செய். தேவன மக்களாகவே எனக்கு பைபிளில் 346 அதிகாரம் எனக்கு தெரியாத, அதை பற்றி பரவாயில்ல. செழிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கல்வாரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? போகும்போது வரும்போதும் கர்த்தாவுக்கு நன்றி, கல்வாரி மூலமாக எனக்கு இந்த செழிப்பையும் நன்மை என்ன செய்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நன்றி.
தான் கிறிஸ்தவ ஜீவிதத்தின் மேன்மையான ஒரு நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். போகும்போது வரும்போது அன்மையான நிலைக்கு முறையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதற்காக கத்தனம் அழைக்கிறது, மன்றாடுறதுக்காக கத்தனம் அழைக்கவில்லை. துதி செலுத்த முடி கத்தனம் அழைத்திருக்கிறார். காரணம் அத்தனை செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து கத்தனம் சொல்றாரு, உன்னை அழைச்சிருக்கேன், நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க. செழிப்பான தேசத்தினுடைய நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உன்னை என்ன செய்யிருக்கேன், அழைச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு தேங்க்யூ லார்ட்னு சொல்லு. இதான் மேலான ஒரு அனுபவம். பெரிய ஜெப வீரனா நீ, அது கேள்வி இல்லை. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனா கவனியுங்கள் தேவன் மக்கள் இன்றைக்கு. ஆகவே ஒரு மேலான காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை எப்படி செழிப்பாக்குகிறீர், மிகவும் செழிப்பாக்குகிறீர். போதும். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி கத்தங்க சொல்லுகிறாரு பாருங்க. தண்ணீர் நிறைந்த தேவ நதிங்கிறது பரிசுத்த ஆவியானவர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் எப்படி செழிப்பாக்குகிறார்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? வாழ விரும்புகிறவர்களுக்கு சத்தம் நல்லா வரும். என்ன எப்படி எப்படி சத்தம் கொடுக்கீங்களோ அதை பொறுத்த உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்ய போகிறது, இருக்க போகிறது. ஆமா, என்ன புரிந்து கொண்டுகிறீர்கள், அதனால அதான் பேசுகிறீர்கள், அதுதான் உங்களுடைய எதிர்காலம். தேவன் மக்களாகவே அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவோம், மிகவும் செழிப்பாக்குகிறார். இந்த குடும்பத்தை மிகவும் செழிப்பாக்குகிறார். இந்த தொழிலை மிகவும் செழிப்பாக்குகிறார். இந்த ஊழியத்தை மிகவும் செழிப்பாக்குகிறார். மிகவும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அங்கே கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. மிகவும் செழிப்பாக்குகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அருமையான கண்களில் கண்ணீர் வருகிறது. காரணம், தேவன் நாம் நினைக்கிற காட்டிலும் மிக 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 நல்லவர். அவருடைய ஆசைகள் மிக மிக புனிதமானது, பெரியது. எல்லாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லை. தேவனுடைய பிள்ளை கவனிகள். நான் பல ஆண்டுகள் ஆண்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருகலான ஆள் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. இப்படி தான் பாருங்கள், ராத்திரி போல ஜபந்தான். ஆனால் எண்ணங்கள் புறம் தலையில கர்த்தரை பற்றி இப்படி தான் பல ஆண்டுகளை நான் வீணாக்கி விட்டேன். ஆனால் தான் ஆரம்பத்திலேருந்து எல்லாவற்றை காட்டிலும் முக்கியம் கர்த்தர், அவரை பற்றிய அறிவு. இந்த கர்த்தர் மிக மிக பெரியவர், மிக நல்லவர். அவருடைய செழிப்புங்கிறது நம்முடைய புத்தி கெட்டாத ரீதியிலே அருமையானவர்களே அவர் செழிப்பாக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். ஏசாயா 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்து மகிழ்ந்து, அப்படியே நாடியில கை வச்சுட்டு உட்கார்ந்து அழுது அப்படி போல. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, கடுவெளி என்ன செய்து கழித்து. இதெல்லாம் எப்படி வார்த்தைகளை போட்டிருக்குது பாருங்க. கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யும், செழிக்கும். ஆகவே செழிப்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் என்ன செய்யும், இருக்கும். அருமையானவர்களே, அங்கே நீண்ட உபவாசங்களும் நீண்ட கண்ணீரும் நீண்ட கண்விழிப்புகளும் தேவையில்லை. காரணம், அருமையான தேவன் செழிக்க வைக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அது களிப்பை உண்டாக்குகிறது, அதனாலே துதி உண்டாகிறது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், கர்த்தர் விரும்புகிற கிறிஸ்தவ ஜீவியம். அடுத்த வசனத்தை பாருங்க. அது மிகுதியாய் செழித்து. எப்படி செழித்து? விசுவாசியுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அது மிகுதியாய் செழித்து, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, பூரித்து. பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன செய்யும், பாடும். ஆனந்த களிப்புடன் பாடும். அருமையான நீண்ட கண்ணீர் ஜபங்களை காட்டணும். நல்ல பூரித்து ஆனந்த களிப்போட பாடுறது மேலான ஒரு அனுபவம். இதுதான் புதிய ஏற்பாட்டு அனுபவம். கவனியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்திருக்கிறார். முன்னால வனாந்தரமா இருந்தோம், கிமு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப அந்த வனாந்தரம் அருமையானவர்களே பாருங்கள், மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் என்ன செய்கிறது, பாடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசிக்கிறேன். லீபனோனின் மகிமையும் கர்மேல் ஷாரோன் என்பவர்கள் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்வார்கள், காண்பார்கள். கர்த்தர் இதெல்லாம் ஏன் செய்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிகுந்த செழிப்பையும் பூரிப்பையும் கர்த்தர் அவர் கட்டளையிட வாஞ்சியாய் ஆவலாய் இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேணும். கர்த்தர் நம்மை பூரிக்க வைக்க வேண்டும், கடிப்பாக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கும் பொழுது நாம் எந்த நேரம் கண்ணீர் விட்டுட்டு அப்படியே மன்றாடிட்டு இருக்கணும் தீர்மானத்தில் இருந்தோன்னு சொன்னால் தேவ சித்தனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, அது நிறைவேறாது. நிறைவேறாது என்பது திட்டமாய் தந்து முழுசும் கர்த்தர் கிடையாது.
இந்த மனிதனுடைய பங்கு இதில் இருக்கிறது. அதான் வசனத்தை கவனித்து நாம் மாறிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றார், நான் மாற மாட்டேன். என்னுடைய திட்டம் பூரிப்பு தான், செழிப்பு தான், களிப்பு தான், ஆனந்த களிப்பு. இப்போ நீ இப்படி பழகாமல் இருக்கலாம். இப்போ பழைய என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பழைய அந்த கண்ணீரை கொண்டு இங்கே கொட்டக்கூடாது, அவிசுவாச கண்ணீரை. இப்போ கொஞ்சம் 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 பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுறதுக்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்று சொல்லுகிற பார்க்கிறோம். தேவன் நமக்கு கிறிஸ்தவ ஜீவியம் பல ஆண்டுகளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த கர்த்தரை மாத்திர வேலைன்னு. அதனால பாருங்க, 7 நாள் உபவாசத்தில் அவர் மாற மாட்டார். இனி 21 நாள் உபவாசம் போட்டால் தான் அவர் மாறுவார். இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் எனக்கு. கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட பேசினார். சென்னையில் அருமையானே 5 வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க இந்த வசனங்கள்லாம் சொல்கிறதுக்கு. அவர் தான் அந்த மனது, வாய், காது இதெல்லாம் முதல் முறையாக அங்கே தான் நான் கேட்டேன். இங்கே 10 வருஷம் விசுவாசியாக இருந்தேன், ஒரு நாள் அதை பற்றிலாம் கேட்கல. இந்த மனது, வாயு, காதெல்லாம் பேசும்போது கர்த்தருடைய ஆவியான்னு சொன்னார், நீ மாற வேண்டும். ஆண்டவரே, என்னையா மாற சொல்கிறீங்க? நான் எந்த நேரம் உபவாசம் தானே. கர்த்தர் சொன்னார், நீ மாற வேண்டும். முதலாவது உன் மனசு மாறணும், 2வது உன் வாய் என்ன செய்யணும்? மாற வேண்டும். அண்மையில் கவனிங்க. அதுக்கு ஒரு இன்னொன்று கர்த்தர்னு சொன்னார், உன்னுடைய உபவாசங்களும் எல்லா ஜெபங்களும் நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னை மாத்துறது தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் மாற மாட்டேங்கிறத இவ்வளவு நாள் நீ தெரிஞ்சுக்கல, இனியும் எனக்கு போனாலும் நான் வந்து மாற மாட்டேன், நீ தான் மாறணும். அது கிறிஸ்தவ ஜீவியத்தை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுறது கடவுளை மாற்றுறதுக்கு எல்லாருக்கும் மாற்றம் தேவையில்லை. நமக்குள்ளே மாற்றங்கள் வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் அருமையானே செழிப்பாக என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். மனது மாறிட்டே போகணும். ராத்திரி போல எந்த நேரம் கவலைப்படுற ஆட்கள் அருமையான தூக்கி வைத்து விட்டு நான் வேற ஆளாக என்ன செய்ய போகிறேன்? மனதில் மாற போகிறேன். கொஞ்சம் பூரிப்பு, கொஞ்சம் ஆனந்த களிப்பு, கொஞ்சம் துதி, இவைகளே மாறிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மாறும் பொழுது சூழ்நிலை மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய நீண்ட ஜெபங்கள் தேவையில்லை. தேவனும் மனிதனும் சேரும் பொழுது அற்புதங்க நடக்கிறது. கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த மனுஷன் மாறிக்கொள்ளும் பொழுது வெளியே உள்ள வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். பரிசுத்த ஆவியானவருக்கு அது லேசான காரியம். ஆனால் ஒன்னே மாத்துறது தான் கர்த்தருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மனுஷன் மாறுறது கஷ்டமா இருக்குது. பாருங்க, தேவன் மக்களாக இந்த நாட்களிலே நம்முடைய மனது அருமையானவர்களே செழிப்புக்கு நேராக திரும்பட்டும். வாய் துதினால கொஞ்சம் நிரம்பட்டும். இந்த பழைய கஷ்டத்தையே எடுத்து திருப்பி திருப்பி பேசுற அந்த ஒரு வழக்கம் மாறட்டும். தேவனுடைய மக்களே, உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்காக நான் இதை சொல்றேன். இன்னொரு வசனம் வாசிடுவோம். ஏசாயாவின் புத்தகம் 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பின்பு வாசிங்க, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி ஒரு ஆள் மேல வரும்போது என்ன நடக்கும் கேட்டா, வனாந்தரமா இருக்கிறவன் செழிப்பான வயல்வெளியா மாறுறான். அப்ப ஏற்கனவே செழிப்பான வயல்வெளி நாம நினைச்சது இப்ப கர்த்தர் சொல்றாரு ஒண்ணும் இல்லை, நத்திங், ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட சூப்பர் டிகிரிக்கு அருமையான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பையும் வளமையையும் கொண்டு வர விரும்புகிறார். அவர் தேவன். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். நம்ம பெருசு நினைக்கிறதெல்லாம் இப்போ கர்த்தருடைய ஆவி நம்ம மேல வந்து செழிப்பு இங்க வரும் பொழுது நத்திங் போ. அதான் தேவனுடைய மக்கள் பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள இந்த அனுபவம்லாம் இருந்தனா தான் ஒரு பெரிய ராஜாட்ட சொல்றான். அவன் சொல்றான், பொண்ணு வெள்ளியும் கொட்டி கிடக்குது, எல்லாத்தையும் அள்ளிக்கன்னு. உன் ஷூ லேச கூட நான் எடுக்க மாட்டேன் போ. காரணம், தேவாதி தேவன் வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர் என் கூட இருக்கிறாரு. நாளைக்கு நீ என்ன பணக்காரனாக்கிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. என்னை பணக்காரராக்கிறவர் என் தேவன். என் தேவன் அவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன். நான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. அருமையில கவனிங்கள், ஆபிரகாமுடைய அனுபவத்தை பாருங்க. பெரியவர் நான் சொல்றேன், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். 10 ரூபாய்க்காக கழுத்தை வெட்டிட்டு சாவுறான் பாருங்க. கோடி கோடியா வச்சிருக்கிறான். தேவன் மக்களை, ஏனென்றால் அருமையான இது தேவ ஆவி இல்ல, பிசாசின் ஆவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அருமையான தேவன் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது செழிப்பு பூரிப்பு உள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஒரு பெருந்தன்மை, சுய நம்பிக்கை இவைகள் வர ஆரம்பிக்கிறது பாருங்க. மனுஷன் தேவனை போல மாறுகிறான். இன்னொரு வசனம் கடைசியாக ஏசாயாவின் புத்தகம் 51:2-3. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவனுடைய கடந்த காலத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பருக பண்ணினேன். ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்றாரு பாருங்க. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கனால கர்த்தர் தேடி போல, ஒண்ணு இல்ல, பாப்பர், நத்திங். அப்படிப்பட்ட ஆளைத்தான் கர்த்தர் போய் பிடிச்சாரு. ஒரு பாப்பரை வந்து
ஒரு பெரிய செழிப்பான ஒரு மனிதனாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதனால தான் ஒரு ஒண்ணுமில்லாத பூச்சியத்தை போய் பிடிக்கிறார் பாருங்க, தேடி கூப்பிடுறாரு ஆபிரகாம் சொல்லி. கூப்பிட்டு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி, இப்ப பாருங்க அவனை பற்றி சொல்றாரு, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, நல்ல சத்தமாச்சுங்க, அதன் வனாந்தரத்தை எதை போலவும் ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேவன் தேறுதல் அடைய செய்து என் வனாந்தரத்தை ஏதனை போலவும் என் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் நிச்சயமாக ஆக்குவார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இப்ப என்னை பற்றி அழைப்பு என்னன்னு சொல்லி நான் எந்த தீர்க்கதரிசி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெரிய தீர்க்கதரிசி தேவனே என்னை பற்றி சொல்லிவிட்டான். ஆகவே இந்த எண்ணம் எல்லாம் அவாந்தர வெளியை பார்க்கும்போது இது கர்த்தரின் தோட்டத்தை போல நினைச்ச போது ஆக போகுது. உடைய எதிர்காலம் என்னன்னு கேட்டா அதுதான் நான் சொல்றேன். என்ன நடக்குமோ எது நடக்குமோ கர்த்தர் என்னைச்சு சொல்ல முடியாது பிரதர், நீ சொல்லிட்டு இருக்குது இல்லை. ஏதேன் தான் என்னுடைய எதிர்காலம். பெருமை இல்லை, தேவன் சொல்லி இருக்கிறார். கவனிங்கள், அவ்வளவு வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன் அவ்வளவு அவாந்தர வழி இருக்கிற பார்த்து கத்து சொல்றாரு, ஏதனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் கர்த்தர் நினைச்சுவாரு ஆக்குவார். அவர் தான் தேவன். அதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் கல்வாரியில் அவ்வளவு பாடுகள். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வனாந்தரமா மாத்திருக்கு ஒரு தேவன் தேவையில்லை, அதுக்கு ஏற்கனவே பிசாசு இருக்கிறாங்க. கவனிங்கள், இப்ப கிறிஸ்தவ ஜீவன் வனாந்தரம் சொன்னா அதை போல தேவனை கனீனம் பண்ணுகிற வேலை வேற ஒன்றும் இல்லை. ஆகவே தான் இப்படி பிரசங்கிக்கிறவர்கள் கனீனப்பட்டு கிடக்கிறார்கள். சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சிலருடைய வாழ்க்கை தரம் இப்படி இருக்கிறது என்றால், அருமையால் கர்த்தரை கனீனம் பண்றாங்க, முடிவு கனீனப்பட்டு போகிறார்கள். கவனிங்க, ஆகவே தேவனுடைய மக்களே, மகத்தான திட்டத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது வாசித்து முடிச்சிருவோம். ஏசியா 51:3 பின்பகுதி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சஸ்தமும் அதில் உண்டாயிருக்கும். எத்தனை நேரம் சொல்றாரு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எந்த நேரம் கண்ணீர் தான் பாஸ்டர், நிறுத்துங்க அம்மா, எங்களை உங்க வழிக்கு செய்யாதீங்க, இழுக்காதுங்க, நாங்கள் இந்த வழியில் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கெடுக்காதீங்க. இந்த நேரம் கண்ணீர் தான் சொன்னோன்னு பாருங்க, 4 பேர்ட்டு பரிதாபத்தை உங்க தேடுறாங்க. உங்களுக்கு தேவை பரிதாபம் அல்ல, உங்களுடைய தேவை ஏதேன். உங்களுடைய தேவை கர்த்தருடைய தோட்டத்தை போல உங்களுடைய குடும்பம் இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் இருக்கணும். இது சுய பரிதாபத்தினால வர்றதில்லை, 4 பேர் பரிதாபப்படுறதுனால வரப்போறது இல்லை. தூக்கி எரிந்து விட்டு கர்த்தர் கண்டிப்பாக என்ற எதிர்காலத்தை ஏதேனும் போல மாற்றுவார். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தருடைய எதிர்காலத்தை கண்டிப்பாக ஏதனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் என்னிலே நிச்சயமாய் உண்டாயிருக்கும். மாறாத திட்டம் தேவனுடைய மக்களே. எல்லாருக்கும் கர்த்தருக்கு தெளிவாக எழுதிச்சிருக்காரு பாருங்க. நம்ம என்ன யோசிக்கணும், கடவுள் சிலர் தூக்குறாரு, நம்மளெல்லாம் அந்த மாதிரி விட்டுறாரு, இப்படி மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான எல்லாருக்கும் கர்த்தருக்கு எழுதி வச்சுட்டாரு. யார் யார் இதை பார்த்து பிடித்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஆவியானவர் அதை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருக்கிறார். யார் யார் கவனிக்கலையோ அருமையானவர்களே அவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார்கள். அவைதான் மிகுந்த கவனம் தேவை. இவையெல்லாம் தேவன் நமக்காக அவருடைய விருப்பங்களை எழுதி வைத்த விவரங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த புஸ்தகத்தை அதிகமாக நேசிக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதலிடம் எதற்கு? கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதலிடம் இந்த புஸ்தகத்துக்கு. கவனிங்க, இந்த புஸ்தகத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். இன்னைக்கு உலகம் பூராவும் கேட்டாச்சுன்னா மக்கள் சொல்லுவாங்க கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதலிடம் ஜபம் சொல்லுவாங்க. என்ன ஜபம்? வனாந்திர ஜபமா, வறட்சி ஜபமா, என்ன ஜபம்? கவனிங்கள், வெறும் ஜபம் கிடையாது. அருமையான தேவனுடைய மக்களே, வசனத்தை கவனித்து அதுக்கப்புறம் அதை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தினா போதும். அதுதான் ஜெபம். கர்த்தாவே, ஏசியா 51:3 கணிச்சேனேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஆமா, இவ்வளவுதான் ஜெபம். சுருக்கமான ஜெபங்கள் நாளைக்கு உடைய வாழ்க்கை ஏதேனும் தோட்டத்தை போல செய்யும் மாற்றம். நாமும் கர்த்தரும் சேர்ந்து ஒரே லைன்ல இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடி அருமையானவர்களே போகும்படி கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் பல காரியங்களை வகுத்து இது கஷ்டமாக்கிட்டான் பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியன்னா என்ன பாருங்க, ராத்திரி போல முழங்கான்னு ஏதோ அப்படியே நம்மையே வதைக்கிறதுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளிட்டான்.
ஆகவே இன்றைக்கு மக்களுக்கு கர்த்தர் அவருடைய காருண்யம், அவர் செய்திருக்கிற காரியங்களை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. இவன் ஜபம், இவன் கண்விழிப்பு, இவன் சாப்பிடாம இருக்குது, இதுதான் இவனுக்கு முக்கியம். டோட்டல் ஃபெயிலியர். வேற திசைக்கு சாத்த ஆரம்பியாமலே தள்ளி போட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் மக்களே. ஆகவே தான் நாட்களிலே எப்போதும் கர்த்தரை நேசிக்கப்படணும். கர்த்தாவே, ஐ எம் நத்திங், ஆஃப்டர் ஆல் இன் மீ தேர் இஸ் நத்திங் லார்ட். என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. நான் பாப்பர்னு தெரிஞ்சுதான் என்னை என்ன செய்தீங்க, கூப்பிட்டீங்க. என்னை கூப்பிட்டு இருக்கு நோக்கம் கர்த்தருடைய தோட்டத்தை போல என்னை செழிப்பாக்க வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. இது மாறாது. இதில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என் ஜெபமும் என் வாசமும் இல்லை கர்த்தா, உங்களுடைய அன்பு காருண்யம். எல்லாரும் கரங்களை வச்சு கத்திரி காருண்யத்துக்காக சோதரிப்போம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணதுனால அருமையான இல்லை, கர்த்தர் அழைக்கவில்லை. ஜெபம்னா என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது என்பதை தெரிந்து விடுங்கள். அவன் ஒரு அஞ்ஞானி. கர்த்தர் இப்படி பார்க்கிறாரு. அருமையான ஒன்றுமில்லாமல் இருக்க அந்த வனாந்தரத்தை கர்த்தர் வந்து கூப்பிடுறாரு பாருங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டான். கர்த்தாவே, இது என்னால் வந்ததில்லை, உம்மால வந்தது. எல்லாரும் சொல்லுவோம், இது என்னாலே வந்ததில்லை, உம்மாலே வந்தது. ஆழமாய் மனதிலே பதியுங்கள், நல்ல எதிர்காலத்துக்கு தப்ப மாட்டீர்கள். அருமையானவர்களே கவனிங்க, இது நம்மால வந்ததில்லை. ஆகவே தான் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே நெசைய கடவன், மேன்மை பாராட்ட கடவன் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மக்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற முதலாவது திட்டம் செழிப்பு. இரண்டாவது திட்டம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்னு சொல்றேன், செழிப்பு இருந்தால் தான் கனி என்ன செய்ய போகுது, வரப்போகுது. கனி என்பது செழிப்பினுடைய ஒரு அடையாளம். வனாந்தரத்தில் செழிப்பும் இல்லை, கனியும் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கவனுடைய அனாதி நோக்கம் கனி கொடுக்கிற, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று திட்டமாய் வேதம் சொல்கிறது. கவனிங்க, அதனால தான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் வனாந்தரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வனாந்தரத்தில் ஏது கனிகள், ஆனால் கனி கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான அனாதி திட்டத்தோடு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் செழிக்க வைக்கிறார். காரணம், செழிப்பு இல்லைன்னா கனி இல்லை. இது ஒன்னோடு தொட்டு இருக்கிறது. கர்த்தனை செழிக்க வைப்பாரா? கனி கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் உங்களை பற்றி தேவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவர் செழிக்க வைத்தே ஆக வேண்டும். காரணம், செழிக்காத எந்த செடியும் கனி கொடுக்க போறது இல்லை. ஆகவே செழிப்பு என்பது எல்லாரையும் குறித்து தேவனுடைய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. யாரோ ஒருத்தர் வேணும் வேண்டாங்கிறது அருமையானே மனுஷிகமான குடும்பங்கள்ல இருக்க ஒரு பலவீனம். தேவனுடைய மக்களை கவனிங்க. ஈசாக்கு ஒரு நல்ல மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்ட மனுஷன். ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, அவனுக்கு அந்த வேட்டைக்கறி ரொம்ப பிடிக்குமா. அவன் இந்த ஏசா இருக்கானே, அவன் வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு போய் வேட்டையாடிட்டு வந்து நல்லா 65 போட்டு அடிக்கடி அப்பாவுக்கு கொடுத்து இவருக்கு பிரியம் அவன் மேலே நினச்சிடுச்சு, விழுந்துருச்சு. ஆவிக்குரியவர்கள் கூட இப்படி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு போல் இருக்கு பாருங்க. அது இவருக்கு ஒரு பிரியம் ஏசா மேலே. அந்த யாக்கோபு இருக்கானே, அவன் எப்போதும் அவங்க அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு மீன் பிடிச்சி கொடுப்பான், மீன் கழுவி கொடுப்பான் பாருங்க, சட்டி கழுவி கொடுப்பான். அதனால அந்த அம்மாவுக்கு ரெண்டாவது பையில ரொம்ப இஷ்டம். இஷ்டம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வெட்டு பழியில் என்ன செய்து விட்டது, முடிந்து விட்டது. வெட்டு பழியில் முடிந்து கொலையில் போய் முடிய போகிற சந்தர்ப்பத்தில் தான் யாக்கோபு தப்பி ஓடினான் போய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆவிக்குரிய குடும்பம், தேவ குடும்பம். ஆனால் அருமையானுடைய பாருங்கள், யாக்கோபுன்னா அம்மாவுக்கு அவ்வளோ இஷ்டம். புருஷனை ஏமாற்றி கூட அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்துடணும்னு பொய்யும் புரட்டும் பண்ணி யாக்கோபை இதெல்லாமோ போட்டு மூடி, ஆட்டு மயிரை போட்டு மூடி அனுப்பி விட்டுட்டா ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு. அவன் சொன்னா, அம்மா எந்த வாயில் ஆசீர்வதிக்காரோ அதே வாயில் என்னை சபிச்சிடக்கூடாதும்மான். அவ சொல்றா பாருங்க, எனக்கு வயசாகி போச்சு, சாபம் போட்டார், அந்த சாபம் என் மேலே என்ன செய்யட்டும், வரட்டும். ஆசீர்வாதம் வச்சா நீ வச்சுக்க, போய் அப்படியாது போன நீ அப்பாவை ஏமாத்துறதுக்கு. அத்தனையும் பாருங்க, ஒரு பையன் மேல அதிகமான ஒரு அன்பு வந்த மாத்திரத்திலே கடைசி புருஷனை ஏமாத்துறோங்கிற ஒரு அறிவு கூட இந்த பெண்ணுக்கு இல்லை. இவைகள் அருமையானே தெய்வ சுபாவங்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ கூட இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து என்ன செய்யலாம், வந்திருக்கலாம். அவங்க வேணும் இவங்க வேண்டாம், அதே நினைப்ப கர்த்தர் மேல வைக்காத. கர்த்தருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்களாம் யாருமே கிடையாது. யாரும் வேண்டிய யாருடைய தயவும் அவருக்கு தேவையில்லை. இவங்க வேணும் அவங்க வேண்டாம், எல்லாம் ஒண்ணுதான். சிறியவன் பெரியவன் என்பதெல்லாம் மனிதருடைய கணக்குகள். தேவன் எல்லாரையும் மனிதராகத்தான் என்ன செய்றாரு, பார்க்கிறார்.
ஆகவே தேவனுடைய மக்களை வேணும் வேண்டாம், ஒருத்தர் ஆசீர்வதிக்கலாம், ஒருத்தர் கீழே போட்டுடலாங்கிற பிரச்சனையே கர்த்தர்ட்ட கிடையாது. ஆனால் தேவனுடைய மக்களே, யார் யாரெல்லாம் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தருடைய தோட்டத்தை போல நினைச்சுவார்கள், மாறுவார்கள். ஏதேன போல நினைச்சுவார்கள், மாறுவார்கள். என்ன அருமையான ஒரு சத்தியம்! வேணா எங்கிருந்து நான் சொல்றேன், அருமையான வேணா இந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில கற்றுக்கொண்ட பாடங்கள் மனதிலே ஆழமாய் அருமையான கர்த்தர் பதித்து விட்டார். நானும் இதே ரீதியில தான் பல ஆண்டுகளை கடத்தி கொண்டு பாருங்க. எதுவும் சிலரை கடவுள் ஆசீர்வதிக்காரு, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. அவ்விதமாக யோசித்து கொண்ட வருடங்கள் அநேகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த எண்ணங்கள் மாறிவிட்டது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரை புரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை மனதில் பதிக்கிறாங்களோ, அதற்கு ஏற்றாற்போல் காரியங்களை செய்கிறாங்களோ, அவர்கள் கண்டிப்பான நல்ல எதிர்காலம் செய்கிறது இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. கவனிங்க. ஆகவே செழிப்பு மாறாத திட்டம், எல்லாருக்கும் ஒரே பிரமாணத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இதை நாம் ஆசைப்பட்டு பிடிக்கணும். பாயிண்ட் கவனிங்க. கர்த்தர் செழிப்பு வச்சுருக்கிறாரு, நாம ஒரு மாதிரி சம்பேரித்தனமா இப்படி இருந்துட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியா இருந்து வச்சுக்கிறது இல்லை. தேவன் மக்களே, எல்லா ஊழியக்காரன்றைக்கு ஒன்றல்ல, எல்லாரும் பண்ணலாம் இருக்க விரும்பவில்லை. இந்த செழிப்பை நான் விரும்பினேன், ஆசைப்பட்டேன், ஆசைப்படும்படி கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி இருந்த வருடங்கள் வேற. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், பிரச்சனை ஓன்ட்ட தான் இருக்குது. நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நீ செழிப்புக்காக இல்லை, எனக்காக நீ இதை என்ன செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நீ கர்த்தருடைய மனுஷனா, அப்போ கர்த்தருடைய விருப்பம் உன் விருப்பமா கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நீ தத்துவம் பேசிட்டு இருக்கிறது இல்லை, வனாந்தரம் நான் அதை வெறுத்துட்டேன் இதை வெறுத்துட்டேன்னு பேசிட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தாவை நாம நேசிக்கிறேன், கல்வாரி சில்லை இவ்வளவு கரையும் கொடுத்துருக்கிறா, என்னை பற்றி இப்படி திட்டம் செழிப்பும் கனி கொடுக்குறது தானா, என்னை தாழ்த்துறேன். ஆண்டவர் உடைய சித்தம் வாழ்க்கையில் நினைச்சிட்டோம், நிறைவேறட்டும், நான் ஆசைப்படுகிறேன். இந்த ரீதியிலே ஒரு நாள் நான் ஒப்பு கொடுத்தேன். கவனிங்கள். அவே ஆழமாக அர்ப்பணிக்கணும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஒவ்வொரு கூப்பாடு போட்டு கர்த்தர் மாத்துறது இல்லை. கர்த்தாவை முக ஸ்தோத்திரம், உம்முடைய விருப்பம் தான் என் விருப்பம். செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா? ஆமேன், அவ்வளவுதான். யாரையும் நான் பிரியப்படுத்து எனக்கு தேவையில்லை. கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறா, இன்னும் கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். இதுதான் தாழ்மை. ஆசைப்பட வேண்டும் தேவனுடைய மக்களே, செழிப்பை ஆசைப்படணும். ஏன் தேவன் அதை ஆசைப்படுகிறார்? நான் செழிப்பா இருக்க வேண்டும் என்று அவர் அநாதி காலத்திலிருந்தே திட்டம் போட்டுட்டாரு. என்னை இந்த பூலோகத்திலே கொண்டு வந்திருக்கு நோக்கம் அதுதான். அப்படி நோக்கம் நிறைவேறாமல் சாகக்கூடாது. இப்படிப்பட்ட சீரிய ஆசை நமக்குள்ளே பொங்கிடும் பொழுது ஆவியானவரை கனம் பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ தூதர்கள் வலிமையா வேலை செய்யறாங்க. தேவனுக்காக இந்த பூலோகத்தை நம்ம வாழுகிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு. நமக்காக இல்லை, நம்முடைய திட்டம் இல்லை. செழிப்பு என்பது நம்முடைய திட்டம் அல்ல, அநாதி தேவனுடைய திட்டம். அவருக்காக இந்த பூலோகத்தில் வாழுகிறோம். ஆகவே என்னுடைய வாஞ்சியின் தாகமன் செழிப்பா இருக்க வேணும் கர்த்தருக்காக. எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக செழிப்பா இருக்க ஆசைப்படுகிறேன். ஆசையே இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு போதகம் பண்றான் பாருங்க. கேட்கறதுக்கு ரொம்ப பக்தியா தெரியலாம், கொண்டு போடும். அநேக குடும்பங்கள் செத்து போனதுக்கு தான் காரணம். ஆசையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கி சொல்ல விசுவாசிகள் இதை எடுத்துக்கொண்டார்கள். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக அருமையான சாகடித்து விட்டார்கள். ஆசைப்பட வேண்டும், செழிப்பாக இருப்பதற்கு எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கர்த்தர் செழிக்க வைக்கின்ற பிரதானமான நோக்கம் கனி கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களே. இப்போ ஒரு பாயிண்ட், செழிப்பு என்பது உங்களுக்கு, கனி என்பது உலகத்திற்கு. எல்லாரும் சொல்லும், செழிப்பு எனக்கு, கனி உலகத்திற்கு. ரெண்டும், இந்த ரெண்டு நோக்கங்களோடு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ செழிப்பா இருந்தா மாத்திரம் ஏன் உள்ளம் திருப்தி அடையாது. உன்னை உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் நினைச்சிருக்கேன், பிடிச்சிருக்கேன். சீரிய நோக்கம். தேவன் உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் என்ன செய்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை கர்த்தர் பார்க்கும்போது உங்களை மாத்திரம் பார்க்கறது இல்லை, உலகத்தை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். உலகத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்க செழிப்பா இருந்தா தான் உலகம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பிரசங்கம் பண்றதுனால மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு மக்களுடைய கவலை என்ன சொன்னா,
ஐயோ அங்க ஓடி போய் பிரசங்கம் இல்லையே, இங்க ஓடி போய் பிரசங்கம் இல்லையே. பிரசங்கம் பண்றது இல்லைங்க, நீங்க செடிக்கிறதுக்கு வழி அனுப்பிச்சிங்க பாருங்க. உலகம் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறது. உங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எல்லாரும் தீவிரமா இல்லை, உங்க வாழ்க்கையை கவனிக்கிறது உலகம். செழிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் திட்டமிடுங்கள். இரண்டாவது, செழிப்பினுடைய மிகுதி கனியாய் முடிய வேண்டும் ஆண்டவரே. செழிப்பு எனக்கு, கனி உலகத்திற்கு. அன்னைக்கு கொடைக்கானல் போயிருந்தோம் பாருங்க, அங்க வால்பேரி வச்சிருக்கிறான், அதை வாங்கினோம் பாருங்க. என் கூட அந்த சகோதரன் சொன்னார், அடையாப்பா இப்படி ஒரு பழமா அப்படின்னு. பஞ்சு மாதிரி பாருங்க, வாயில வச்சா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட பேசினாரு, எந்த மரமோ எந்த மலையில விளைஞ்சோ அந்த மரம் அந்த கனியை தனக்காக பிறப்பிக்கவில்லை, எனக்காக என்ன செய்யிருக்கிறது, பிறப்பித்திருக்கிறது. கவனிங்கள், விலாசமும் இல்லை, பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு மரம் அருமையான பழத்தை விளைவிக்கிறது. அதனுடைய பயனை நான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். உலகத்தார் அனுபவிக்கிறார்கள். மரம் எந்த பழத்தை என்ன செய்யறது இல்லை, சாப்பிட்றதில்லை. மனதில் கொண்டு வாருங்கள். எந்த நேரம் இப்போ ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இது ஆண்டவர் இது ஆண்டவர் இது ஆண்டவர் எந்த நேரம் கத்தட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது இல்லை. கத்தாவை உலகத்திற்கு என்னை ஆசீர்வாதமாக என்ன செய்யும், மாற்றும். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இதுதான் ஒரு அன்பினுடைய ஒரு பிரமாணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய நோக்கத்துக்காக தன் அழைத்திருக்கிறார். எந்த நேரம் என் பெஞ்சாதி என் பிள்ளை என் பேர பிள்ளைன்னு எந்த நேரம் கத்தட்டியே சொல்லிட்டு இருக்கிறது மக்களே. பாருங்கள், உலகத்தை நினைக்கணும். கர்த்தர் உலகத்தை நினைத்து கிறிஸ்துவை கீழே இறக்கி விட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். நம்மை பிடித்திருக்கிற நோக்கம் உலகம் நம்ம மூலமாக என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதில் வரணும். பாருங்க, அன்பு உள்ள பெருகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவள் வருகிறது. எனக்கு புரிகிறது. தேவ அன்பு அருமையான உள்ள வரும் பொழுது அந்த சுபாவம் அப்படியே பொங்குறது வெளியே. இந்த ஆவி இல்லாத மனிதன் அருமையான உலகத்தை நினைக்க மாட்டான். உலகத்தை நினைச்சானா அவன் என்ன சுரண்டலாம் தான் யோசிப்பான். பாருங்க, எங்க பார்த்தாலும் சுரண்டதும் பிடுங்கிறதும் அடுத்தவங்கிறது பறிக்கிறதும் தான் உலகம் புறாவும். ஆனா இந்த தேவ அன்பு அருமையான உலகத்தை நினைக்க சொல்கிறது. தேவன் மக்களை கவனிங்க, அவர் மரங்களை கர்த்தர் உருவாக்கினார், செழிக்க வைத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இப்போ நோக்கம் என்ன சொன்னா, நீ கனி கொடுக்கணும், அதனால உலகம் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட வேணும். நாங்கள் அன்றைக்கி இந்த பழத்தை சாப்பிட்டோம். அப்புறம் எங்கேயோ அந்த மரம் இருக்கிறது, நாங்கள் எங்கேயோ என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் ஒன்று ரசித்தோம், அருமையான இல்லை. நான் சொன்னேன், தேங்க்யூ, அந்த அந்த மரத்துக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கவனிங்க, ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக அருமையான தேவனை துதிக்கவும் உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுமான ஒரு நிலையில தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் முடிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராத்திரி போல கோப்பாடு போடுறதும், கோயிலுக்கு வரதும் போகிறதும், பாட்டு பாடுறதும் இது இல்லை. இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறார். தேவனை போல அருமையான பிள்ளை இந்த பூர்வத்தை வாழும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வாழ்ந்தான பிரதர், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் பிரதர், சுத்த சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனமான பேச்சுகள் அருமையான கிறிஸ்தவ உலகத்தில் இது பெரிய காரியமாக கருதப்படுகிறது. கர்த்தர் சொல்ற சோம்பேறி. அருமையான கவனியுங்கள். ஆகவே உன்னதமான ஒரு திட்டத்தை வைத்து கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது புரிந்து கொண்டு அதற்கு நேராக வரும்பொழுது நான் சொல்றேன், இந்த மரம் இருக்குது, அதுக்கு ஒரு குறைவு கிடையாது. இப்போ 1000 கனிகளை கொடுத்திருக்கிறது, பறிச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் என்ன செய்யும், கனி கொடுக்கும். காரணம், கனி கொடுக்கிற தேவன் உள்ளே இருந்து ஜீவன் அருமையானே கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்? அது அவருடைய நோக்கம், இது அவருடைய திட்டம். இப்போ மரம் உட்கார்ந்து கவலைப்பட்டு ராத்திரி போல கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கவனியுங்கள் தேவன் மக்களே. ஆகவே உலகத்தையே ஆசீர்வதிக்கும் கர்த்தர் அழைத்திருப்பார். ஆனால் நம்முடைய தேவையை சந்திப்பது அற்ப காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். ராத்திரி போல ஏதோ நம்ம தேவையில மாத்திரம் கர்த்தர் திருப்பி சொல்றது ஜெபமே கிடையாது. தேவனே மக்களே கவனிங்கள், எண்ணங்களை விசாலமாக்கணும். கர்த்தாவே இந்த உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேணும். பாருங்கள், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். முதல் மனிதனை குறித்து நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுவோம், ஆசீர்வதித்தார். முதலாவது வார்த்தை தேவன் மனிதனோடு பேசுறது இதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு தமிழ்ல அவ்வளவு சரியா இல்லை, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பி ஃப்ரூட்ஃபுல்.
கனி நிறைந்தவனாயிரு. பி ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். கனி நிறைந்தவனாயிரு. இதான் தேவன் மனிதன்ட்ட பேசின முதலாவது வார்த்தை. உன்னை அந்த உலகத்தில் ஏன் சாயலாக படிச்சிருக்க நோக்கமே நீ செழித்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கனி நிறைந்தவனாய் நீ என்ன செய்யணும்? இருக்கணும். முதல் வார்த்தை பி ஃப்ரூட்ஃபுல். கனி நிறைந்தவனாயிரு. காரணம், தேவன் கனி நிறைந்த தேவன். அவருடைய கனிகளினாலே இன்றைக்கு 800 கோடி ஜனம் என்ன செய்கிறது? வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்திற்கு திமிங்கலம் கொண்டு எல்லாம் இன்றைக்கு தேவனை நோக்கி வாழ்ந்து பிழைத்து செழித்திருக்கிறது. திமிங்கலங்கள் ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண திமிங்கலம், நல்ல வளர்ந்த திமிங்கலம் 100 டன் வெயிட் இருக்குமா. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 டன்னிலிருந்து 2 டன் வரைக்கும் ஒரு திமிங்கலம் சாப்பிடுமா பாருங்க. மறுபடியும் சொல்றேன், வெயிட் 100 டன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 டன்னிலிருந்து 2 டன் வரைக்கும் சாப்பிடுமாம் ஒரு திமிங்கலம். பல்லாயிரக்கணக்கான திமிங்கலங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எல்லாம் அந்த தேவனை நோக்கி ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒன்றையும் தேவன் வெட்கப்படுத்தவில்லை. எல்லா வைத்தியம் நினைச்சிட்டு நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவன் அருமையான ஆசீர்வதிக்கிற தேவன், கனி கொடுக்கிற தேவன், வாழச் செய்கிற தேவன். உலகத்திற்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை நம்பி அவர் வாழவில்லை. திமிங்கலம் கொடுத்து அவர் வாழ போறதில்லை, அல்லது நாம கொடுத்து அவர் வாழ போறதில்லை. தேவன் மக்களே, நம்மை வாழ வைக்கும்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அகில லோகத்திற்கு உயிரினங்களும் அவரை நம்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. மகா பெரியவர், எல்கை இல்லாதவர், ஜீவாதிபதி அவருக்கு பேரு. கவனிங்கள், அவர் கனிகள் அவருடைய ஒரு தன்மையாயிருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சாயல்லே நான் என்ன செய்யிருக்கேன்? படைச்சிருக்கேன். எப்போதும் மற்ற மாம்சீகமான மனுஷரை போல யோசிக்காத. மற்ற மாம்சீகமான மனுஷர் மீ, ஐ, நான், என் பிரச்சனை. கொஞ்சம் மேலே எழும்பி வா, கொஞ்சம் மேலே எழும்பி வா. உன் பிரச்சனை இல்லை. என் தேவன் அவருடைய சாயலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அவருக்காக வாழவில்லை, அவர் உலகத்துக்காக செய்து இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அகில உலகம் அவரை நம்பி பிழைக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரை நம்பி நாம பழப்போம், யார்கிட்ட கையை நீட்டுவோம், இப்படி இல்லை. என்னை நம்பி உலகம் பிழைக்க முடி கர்த்தர் நினைச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். என் பேச்சும் என் செயல்பாடும் அப்படித்தான் இருக்க போகுது. அதுலேருந்து நான் கீழே இறங்க மாட்டேன். கவனிங்கள், உலகமே உங்களை நம்பி வாழும்படி அருமையானே கர்த்தர் அழைத்திருக்கிறார். காரணம், கனி கொடுப்பது தான் தேவனுடைய நோக்கம். எப்படி நான் கனி கொடுக்க போறேன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சாயல்ல நான் உன்னை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. இப்ப நான் கனி கொடுக்க முடியும்னா நீயும் கனி கொடுக்க முடியும். நீயும் கனி கொடுக்க முடியும். எண்ணங்களை தளர்த்தி விடு. எந்த நேரமும் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்காது. அது ரொம்ப குறைவான ஒரு அனுபவம்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. என் கஷ்டம், என் பிரச்சனை, எந்த நேரம் கர்த்தர்ட்ட சொல்ல சொல்ல ஒன்றும் மாற்றங்களே ஏற்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்ல, நான் மாற மாட்டேன், நீ மாற வேண்டி இருக்குது. கொஞ்சம் எழும்பி வா, உன்னதமான அழைப்பு உனக்கு கொடுத்துருக்கேன். நீ எந்த நேரம் நான் சொல்லிட்டு இருந்தா, கர்த்தரை நினை, அவருடைய செழிப்பை நினை, அவருடைய நோக்கத்தை நினை, அவருடைய கனிகளை நினை. ஆண்டவரே, நான் இன்னும் செழிக்கணும், இன்னும் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கவனிங்கள் பாருங்க, முதலாவது மனுஷனுக்கு கர்த்தர் பிடித்த நோக்கம் கனி கொடுக்கிறதுன்னு சொன்னார். பி ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல்ங்கிறத வார்த்தை ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு அர்த்தம். கொஞ்சம் கனி கிடையாது, நிறைய கனி. அதுதான் ஆதாமை குறித்து தேவனுடைய திட்டம். இப்போ ஆதாம், நான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொன்னா, எப்போ உலகத்துக்கே கனி கொடுக்கும்போது உன்னை அழைச்சிருக்கேன், அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி கவலைப்பட்டுருக்க மனுஷா. சின்ன எண்ணங்களை விடு, தேவனை பற்றி நினை. கர்த்தர் எவ்வளவு விசாலமானதான் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒரு முடியாவது கற்பாக்காவது உண்மையாக்காவது உங்களால் கூடாதே. ஏன் பெரிய காரியங்களுக்காக எதுக்காக கவலைப்படுகிறீர்கள்? எங்க அப்பா பெரியவர், வானத்திலும் பூமியிலும் பெரியவர், சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் என்னை அவருடைய சாயலை உருவாக்கி இருக்கிறார். சிங்கத்தை அப்படி உருவாக்கல, யானை அப்படி உருவாக்கல. நான் ஒரு அபூர்வமான சிருஷ்டி. தேவனை போல இந்த பூலோகத்தில் வாழும்படி, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிறருக்கே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆனால் என்னை தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியும். கவனிங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தாண்டி போகிற ஒரு அனுபவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னான், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை.
என் குறையை பற்றி 10 வாட்டை சொல்லிட்டு யார் தரமாட்டான்னு பார்த்துட்டு இருக்கு இல்லை. இல்லை, மேலே எழுப்பி வர வேண்டும் என்று சொல்றேன். தேவன் மக்களை பாருங்கள். ஆகவே அவன் சொல்றான், என் பாத்திரம் என்ன செய்யறது? நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23 சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி அடுத்தவனுக்கு வழியுது. அடுத்தவனுக்கே வழியணும்னு சொன்னா இவன் பாத்திரம் நிறைவாய் இல்லாமல் இருக்க முடியாது. கவனிங்க, பாத்திரம் நிறைஞ்சிட்டே இருக்குது, ஒரு குறைவும் கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, வழியட்டும், அது வழியட்டும், ஓடட்டும், 4 பேருக்கு லாபமான செய்யட்டும், இருக்கட்டும். உடைய எண்ணங்கள் அப்படி போட்டும், யாருக்கு லாபமா இருப்போன்னு சொல்லி யோசி. நான் உனக்கு லாபமா இருப்பேன், நீ அதை பற்றி சிந்தனை பண்ணாத. நீ ஊருக்கு லாபமா இருக்கும்படி திட்டம் போடு, அதையே சிந்தி, அதுவே அப்படி கவலையா இருக்கட்டும். அதான் தெய்வீகமான சுபாவம், எண்ணம். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆகவே சங்கீதக்காரன் சொல்றான், நிரம்புது ஆண்டவரே, நிரம்புது ஆண்டவரே, நிறுத்திடுங்க, கொட்டிரும் கர்த்தர் கொட்டட்டும், 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 வழியட்டும், ஓடட்டும், அவன் அதை சாப்பிடட்டும், கொஞ்சம் ஓடட்டும். அதுக்கு தான் நான் உன்னை நினைச்சிருக்கேன், பிடிச்சிருக்கேன். உன்னை நிறைச்சி உடனே ஹோல்ட் ஆன் ஆண்டவர் நான் நிறுத்திட்டு, நீ சுயநலமாக அதை நிறைச்சி வச்சிட்டு இருக்க. கர்த்தர் ஒன்று என்ன செய்யலை, பிடிக்கல, ஓடட்டும் கொஞ்சம். அதுமாதிரி கவனியுங்கள். ஆகவே தேவனுடைய திட்டங்கள் உலகத்தை பற்றி என்பதை தெரிந்து கொள்ளும். இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படவேணுமானால், நான் செழிப்பாக இல்லைன்னா அந்த உலகம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்லை. பிரசங்கள், பெரிய பிரசங்கள் பண்ணலாம், வெறும் வார்த்தைகள் யாரையும் சந்திக்க போகிறதில்லை. வாழ்க்கை தான் மக்களை என்ன செய்ய போகிறது, சந்திக்க போகிறது. ஆசைப்படணும். நாட்களாகவே பிரசங்கம் பண்ணணும், ஆசைப்படுறதை காட்டணும். செழிக்க வேண்டும்னு ஆசைப்படணும். முதலாவது நான், அதுக்கப்புறம் உலகம். எல்லாரும் சொல்லுவோம், முதலாவது நான், அதுக்கப்புறம் உலகம். இன்றைக்கி நேரம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நிறைய ஊழியக்காரரை பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்தீங்கன்னா வனாந்தரமாக இருக்கும். ஆனால் ஒரே ஓட்டம் தான். ஆண்டவரே, அந்த கிராமத்துக்கு ஓட்டம், இந்த கிராமத்துக்கு ஓட்டம். கற்று ஹோல்டா நெல்லியா, வீட்டை பாரு முதல்ல. நீ செழிச்சியன்னா அதுக்கப்புறம் தான் கனி வரும். அது முதல் தான் அவன் என்ன செய்ய போறான், ஆசீர்வதிக்கப்படான். நீ தெருவில் ஒவ்வொரு கத்திட்டு இருக்குது மாத்திரம் இல்லை. பாருங்க, நான் வந்து பிரசங்கத்தை குறைச்சோம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கனியை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. அது ரெண்டாவது. கனி இருந்தால் அருமையாக ரொம்ப பிரசங்கம் இல்லாமல் ஆட்கள் பறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, வருவார்கள். இப்போ அந்த மரம் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா நின்னா போதும், நோ ப்ராப்ளம். ஆகவே தேசம் அருமையான நம்ம கத்துறதுனால வந்து ரட்சிக்கப்பட போறது இல்லை, நம்ம கனி கொடுக்கறதுனால என்ன செய்ய போறது, ரட்சிக்கப்பட போறது. இதை ஆதியாமத்திலே கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் மனுஷனை பார்த்தோன்னு சொன்னாரு, பி ஃப்ரூட்ஃபுல். நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் கொடுங்க, அது என்னன்னா கனி நிறைந்தவனாய் இரு. பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். பெரியவரே, விசாலமானவரே, உன்னதமானவரே, எல்கை இல்லாதவரே, நாம் துதிக்கிறோம். உங்களுடைய ஆசைகள் எல்கை இல்லாத ஆசீர்வாதங்கள், எல்லை இல்லாத ஆசைகளாக இருக்கப்படி நாம் துதிக்கிறோம். இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே திட்டமிட்டு இருக்கப்படி நாம் துதிக்கிறோம். எங்கள் மூலமாக அதை செய்யும்படி நீர் போட்ட திட்டத்துக்காக நாம் துதிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக கர்த்தாவே நீங்களை செழிக்க வைக்க நீ ஆசைப்படுகிறீர்கள், அதற்காக நமக்கு நன்றி. எங்களுடைய ஆசைகளை உமக்கு நேராக நாங்கள் திருப்புறோம் கர்த்தாவே. செழிக்க வையும், இன்னும் செழிக்க வையும் கர்த்தாவே. ஏராளமான கனிகள் காணப்படட்டும், அநேகர் லாபம் அடையட்டும் கர்த்தாவே. உலகம் எங்கள் மூலமாக லாபம் அடையட்டும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அதிகமாக நீ செய்கிறதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.